ஒருவேளை இவர்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, இந்த நேரத்தில் நான் முரண்படுறேன், இந்த நேரத்தில் பாரி பேசுனது தவறு, எனக்கு வந்து இது தப்பா படுது, அல்லது இந்த நேரத்தில் இதை பேசுனது தவறு, கொஞ்சம் காலம் தாழ்த்தி பேசியிருக்கலாம், இந்த நேரத்தில் இதை பேசுனது வந்து ஏதோ வந்து அவர்களுக்கு சாதகமாக போகிற மாதிரி இருக்குது, இந்த பெண்ணுக்கு எதிராக போகிற மாதிரி இருக்குதுன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தோணியிருந்தா அந்த கருத்தை முன்வைக்கலாம். அல்லது தனிப்பட்ட முறையில் கூட சொல்லலாம், பாரிக்கிட்ட இப்படி தான் பாரி, இந்த நேரத்தில் இதை பேசிடக்கூடாது, இல்லை இப்படி இதை பேசிடக்கூடாது, அப்படி இதை பேசிருக்கலான்ற மாதிரி பேசலாம். ஆனால் இதை வைத்துக்கொண்டு வன்மத்தை மட்டுமே கக்கி கொண்டிருப்பதும், இதை வந்து காலி பண்ணும், அந்த பாரிசாலனே முடிச்சு விட்டுறணும்னு நினைக்கிறதும், இது எந்த மாதிரி மனநிலை? எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உடனே வெடி தமிழ சேனலில் பார்த்துருப்பீங்க, பிரியகுமார் பேசியிருப்பான். பாரிசாலன் அவர்களை எப்படி ஓரங்கட்டுறது, எப்படி வந்து காலி பண்ணுறது, அல்லது எப்படி வந்து ஒதுக்குறது அப்படின்ட்டு ஒரு குரூப், நானும் தமிழ் தேசியவாதி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரி மேலே வன்மம் கொட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் என்ன வேலை பார்த்துட்டு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் அவர் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசின ஒரு பேச்சிலிருந்து ஒரு 10 வினாடி அல்லது ஒரு 20 வினாடி காணொலியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு, பார்த்தீங்களா இவன் வந்து அந்த பெண்ணுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கிறான், அந்த குற்றவாளியை நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது இவனுடைய பேச்சு அப்படின்ட்டு திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க. திராவிடர்கள் கூட அந்த வேலை பண்ணல, ஆனால் நானும் தமிழ் தேசியவாதி தான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற சில பேர் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் ஏற்கனவே அவன் பேசிட்டானடா, அப்புறம் நீ வேற எதுடா அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதில் சொல்லப்படாத சில விஷயங்களை ஒரு புரிதலுக்காக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அவன் பேசுகிற அந்த காலகட்டத்தில் இருந்த செய்திகள், தகவல்கள் அல்லது சூழல்கள் வேற மாதிரி இருக்கலாம். அதுக்கு பின்னாடி நாள் ஆக ஒரு 4-5 நாள் ஆக அதுக்கு பின்னாடி வேற மாதிரி மாறலாம். இப்போ வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன செய்தியை வச்சு எல்லாருமே இந்த ஊடகங்கள் முழுக்க விவாதிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த தகவல்கள் அடிப்படையாக வச்சு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சிகள் முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினதாக இருக்கட்டும், அல்லது போராட்டம் நடத்தினதாக இருக்கட்டும், அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு போராடினவங்க எல்லாருமே எதை அடிப்படையாக வச்சு அப்படின்னா அந்த எஃப்ஐஆரில் இருந்த தகவல் அடிப்படையாக வச்சு தான். ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கே வந்து யார் அந்த சார் அப்படின்ட்டு ஹேஷ்டாக் போட்டு அதை மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகினாங்க. அந்த கேள்வியை தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்க செஞ்சாங்க. எதை அடிப்படையாக வச்சு? அந்த எஃப்ஐஆரில் இருந்த குறிப்பிடப்பட்டிருந்த அந்த சார் அப்படின்ற அந்த தகவல் அடிப்படையாக வச்சு தான் கேட்டிருந்தாங்க. அப்போது அதை வச்சு தான் பாரியும் அந்த நேரத்தில் காணொலி போட்டிருந்தார். இப்போது அதனுடைய தன்மை வேறு மாதிரி இருக்குது, அது வேற ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த எஃப்ஐஆரே வந்து தப்பான தகவல், இதுக்கு பின்னாடி வேற ஒரு தகவல் இருக்குன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அது நம்ம கடைசியாக தான் தெரிஞ்சுக்க முடியும், இது யார், என்ன உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது. இது போகிற அந்த போக்கை வச்சு அரசாங்கம் இதை வச்சு இதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்குது, எவ்வளவு துரிதமாக இந்த கேஸில் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு கவனம் செலுத்துறாங்கன்றதை வச்சு தான் நமக்கு என்னன்னு தெரியும். ஆனால் அந்த டைமில் அந்த ஒரு எஃப்ஐஆர் வச்சு தான் எல்லாருமே விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அதை வச்சு தான் பாரியும் பேசிகிட்டு இருந்தார். அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, பாரிசாலன் பேசி அந்த முழு காணொலி கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த காணொலி முழுக்க நானும் தான் பார்த்த வரைக்கும் பாரி அதுலேருந்து சில அறிவுரைகளை சொல்கிறாரு, எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கணும், எப்படி வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அறிவுரைகள் சொல்கிறாரு. அதே போல் இந்தந்த மாதிரியான தவறுகள் நம்மளே அறிந்தோ அறியாமலையோ நம்ம செய்கிறது மூலமாகவோ, அல்லது நம்மளே போய் ஒரு ஆபத்தை உணராமல் போய் ஒரு இடத்துல சிக்கிக்கிறது மூலமாகவோ, நம்மளே இந்த மாதிரியான கொடூரமான ஆள்களுக்கு, கொடூரமான சிந்தனை கொண்ட நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுக்குறோம், அது தவிர்க்கிறது நல்லது அப்படின்ட்டு பேசியிருப்பாரு. இது வந்து ஏதோ வெறும் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பேசின விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி தனியாக போயிட்டு ஒரு இடத்துல போய் இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு, இந்த மாதிரி ரோட்டில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, இது வந்து வெறும் பெண்களுக்கானது மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் தான். இப்போ ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேக்கரியில் நான் ரெகுலராக போகிற ஒரு டீ கடையில் வந்து ஒரு அண்ணன் சொல்லிட்டு இருந்தார். நைட்டில் அன்றைக்கி ஏதோ ஒரு நாள் நான் 11:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு வேலையை போயிட்டு வந்த கூட, என்ன தம்பி 11:30 மணிக்கு அங்கே வண்டியில் தனியாக சுற்றிட்டு இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைனா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு பார்சல் ஒன்று வாங்குவது இருந்துச்சு, போயிட்டு வந்தேன் அப்படின்னா. அவர் சொன்னார், தம்பி நைட்டில் வந்து இந்த மாதிரி அன்டைமில் தனியாக போகாத. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த சேலம் பைபாஸில் ஒரு பையன் வந்து புல்லட்டில் வந்திருக்கான், என்ஃபீல்டு புல்லட்டில் வந்துட்டு இருந்த பையனை வந்து ரோட்டில் ஒரு 4-5 பேர் வந்து வழியை மறைச்சி அவங்ககிட்ட இருந்த வண்டி, செல்ஃபோனு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டாங்க. அவன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே நம்ம பேக்கரி கடை முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அதனால் நைட்டில் இந்த மாதிரி வெளியே போகாத அப்படின்ட்டு அவர் எனக்கு சொல்லிட்டு இருந்தார், அறிவுரை சொல்லிட்டு இருந்தார். அப்போது இவர் அப்படி எனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் அப்படின்னா, இதை நான் என்னன்னு எடுத்துக்கிட்டோம், என்னுடைய பாதுகாப்புக்காக அல்லது என்னுடைய நன்மைக்காக அந்த டீ கடைக்கார அண்ணா எனக்கு தெரிஞ்சவர்ன்றதுனால எனக்கு அறிவுரை சொல்கிறாருன்னு நான் எடுத்துக்கிட்டோமா, அல்லது நான் எந்த நேரத்துலையும் எங்கு வேணாலும் எந்த வண்டியிலையும் நான் போவேன், இது இப்போ இந்த போகாத நைட்டில் வெளியே சுத்தாதன்னு என்கிட்ட சொல்கிறது வந்து என்னுடைய உரிமையை பறிக்கிறார் இவர், என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிறார் இவர், என்னுடைய பர்சனல் விஷயத்தில் இவர் தலையிடுறாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டுமா?
இதை நான் எப்படி எடுத்து அப்படிதான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தை பத்தி பாரிசாலன் பேசும்போது கூட வெறும் அந்த மாணவிக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே பேசல. ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்படுறோம், எத்தனையோ செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். இந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, இந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி பசங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, இப்படி தனியா இருக்கிறதுனால ஒரு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறதுனால அப்படி அங்க என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம கேள்விப்படாம நடந்துட்டு இருக்கிற செய்திகளும் இருக்குது. அப்போ வெறும் அந்த மாணவியை மட்டும் அடிப்படையா வச்சு சொல்லல. இதை நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இதே மாதிரி பல நேரங்கள்ல இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் பாரிசாலன் இந்த அறிவுரைகளையோ இந்த மாதிரி கருத்துக்களையோ சொல்ல, பல கான்டெக்ட்ல பல சூழல்ல இதே கருத்துக்களை பல தடவை சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது தொடர்ச்சியா திரும்ப திரும்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது தான் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். எதுக்கு நம்ம போய் இந்த மாதிரி இடத்துல இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரே தவிர, ஏதோ அந்த பெண்ணை குற்றப்படுத்தணும், அல்லது அந்த பெண் செய்தது தவறு, அல்லது அந்த குற்றம் செய்த அந்த செயலை செய்த அந்த கேவலமான பிறவியை நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. இதை மனசாட்சி உள்ளவர்களுக்கும் கொஞ்சோண்டு மூளை உள்ளவர்களுக்கும் பாரி எந்த நோக்கத்தோட இதை பேசாரு அப்படிங்கிறது புரியும். வெறும் வன்மத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சிக்கனாண்டா ஒருத்தன் இதை வச்சுக்கிட்டு இவனை பாயிண்ட் பிடிச்சி நம்ம கேள்வி கேட்டு மடக்கி இவன் மேல அவதூறு பரப்பி இவனை முடிச்சு விடலாம் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்களுக்கு அது வேற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, எல்லாருடைய ஆசையுமே என்ன, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல்ல ஒரு எல்லாரையுமே ஒருத்தர் கண்ணியமாக மதிக்கக்கூடிய ஒரு சூழல்ல பெண்களை கண்ணியமாக மதித்து அவர்களுக்கு பாதுகாப்பா எந்த வித தொல்லையும் கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல தான் நம்ம வாழணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, தேசிய தலைவரோட ஆட்சியில ஈழத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பெண்களுக்கு அங்க எந்த விதமான தவறும் நடந்ததில்லை. அவங்க நள்ளிரவு 12 மணிக்கு கூட தனியா அவர்கள் நடந்து போவார்கள். அவர்களுடைய பாதுகாப்புக்கு அந்த எந்த குறையும் இருந்ததில்லை. அதே போல பெண்களுக்கு மட்டுமில்லை, மற்ற எந்த குற்றச்செயல்கள் நடந்தாலும் அதற்கு ஒரு கடுமையான தண்டனை அங்கு உண்டு, ஒரு பாதுகாப்பு அங்க இருந்தது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்ம தாராளமா எங்கனாலும் போகலாம், வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தானா நாம் வாழ்கிறோம் என்கிற கேள்வி நம்ம கேட்கணும் இல்லையா? நம்ம ஒண்ணு இங்க தேசிய தலைவருடைய ஆட்சியின் கீழ் இல்லை, நம்ம திராவிட ஆட்சியின் கீழ் இருக்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட சமுதாயமா இது இருக்குதுன்றது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தித்தாள்கள்லயோ அல்லது ஊடகங்கள்லயோ அல்லது சமூக ஊடகங்கள்லயோ வர செய்திகளை வச்சு நமக்கு தெரியுது. அதனாலதான் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஞானசேகரன் மாதிரி இந்த அசிங்கம் முடிச்ச ஜந்துக்கள் நடமாடுற இதே சமுதாயத்துல தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நம்ம சற்று கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்ற கருத்தை தான் பாரிசாலன் சொல்ல வர்றதா நான் பாக்குறேன். சரிங்களா? அதுல ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு நீ எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம், அப்ப அவர்களுக்கு உரிமை இல்லையா, இது இது என்ன மாதிரியான ஒரு வாதம்னு எனக்கு புரியலைங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன அப்படின்னா, படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் அரசு வேலை, படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை அப்படின்னு சொன்னார். அதனால படிக்காதவர்கள் இந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு, அவர்களுக்கு இந்த ஆடு மாடி மேய்க்கிறது அரசு பணியாகிறது, வேளாண்மை அரசு பணியாகிறது அப்படின்ட்டு ஒரு பேசிட்டு இருந்தாரு. இப்ப அதை கேட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணுச்சு, அப்ப பாரு இந்த சீமான் யாரையும் படிக்க கூடாது, எல்லாரும் போய் ஆடு மாடு மேய்ன்னு சொல்றாப்புல, இது மாதிரி என்ன மாதிரியான பிற்போக்கு சிந்தனை கொண்டவர் சீமான் அப்படின்ட்டு எல்லாரும் இந்த திராவிட தரப்பு குதிச்சது. ஆனா அவர் சொன்னதுடைய நோக்கம் அதுவா? இங்க முதன்மையான விஷயம் என்ன இருக்குது, படிக்காதவர்கள் இருக்கிறார்கள், இப்பவும் இருக்கிறாங்க. அப்ப முதல்ல அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கான ஒரு வருமானத்தை உறுதிப்படுத்துறதுக்காக படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை அப்படின்றது முதன்மை. அதுக்கு அடுத்தது என்ன, படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. இது நமக்கு நல்லா தெளிவா புரியுது இல்லையா? அதே போலதான் பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது முக்கியமான வேலை தான். ஆனா அதுக்கு முன்னாடி முதன்மையான வேலை என்னது, பாதுகாப்பற்று இருக்கிற இந்த சமுதாயத்தில் கவனமாக இருந்து கொண்டு நம்முடைய சுய பாதுகாப்பை உறுதி செய்வது முதன்மையான வேலை இல்லைங்களா? இல்லைங்க, எதையா இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு வீட்டுல நம்ம கிட்ட அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, காலம் கெட்டு கிடக்குதுப்பா, வெளியே போற வர்ற கவனமா போயிட்டு வா, எங்கேயும் போய் இந்த நேரத்தில் போய் தங்காத, அடுத்த நேரங்கிட்ட நேரத்தில் போயிட்டு எங்கேயும் சுத்திட்டு இருக்காத. நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா நமக்கு அக்கறையா அட்வைஸ் பண்றாங்க. அது காரணம் என்ன, அவர்களுக்கு நம்ம மீது இருக்கிற அக்கறை. அதே போலதான் பாரிசாலன் அந்த காணொலியில சொல்லும் போது கூட என்னுடைய தங்கைகளாக என்னுடைய தம்பிகளாக கருதி கொண்டுதான் நான் எல்லாரையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த திராவிடர்கள் மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த முற்போக்கு பேசுறாங்க இல்லையா, நாங்கள் முற்போக்கானவர்கள் நாங்கள் அப்படின்ட்டு பேசுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு, வீட்டுக்குள்ள இருக்கிற பையனுக்கு மட்டும் நீ அங்க போவாத இங்க போவாத இந்த நேரத்தில் சுத்தாத, வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணுக்கு மட்டும் இன்னும் இப்படிலாம் இருக்காது, இப்படிலாம் ஒழுக்கமா வீடு வந்து சேரு. ஆனா வெளியில மட்டும் பேசுறது முற்போக்கு, எங்கள் உரிமை, எங்கள் அது இல்லையா இது இல்லையான்ட்டு. இது வெளிவேஷம், இது ஹிப்போக்ரசி. ஆனா பாரிசாலன் போன்ற ஆட்கள் அல்லது உண்மையாவே அக்கறை கொண்டவர்கள் தன்னுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு எப்படி அறிவுரை கூறுவார்களோ அதே மனநிலையில் தான் மற்றவர்களுக்கு சொல்றாங்க. இது அக்கறை.
இதை எடுத்துக்கிட்டு வந்து ஏதோ பாரிசாலன் வந்து ஏதோ பிற்போக்கா சிந்திக்கிறாரு, பாரிசாலன் வந்து அந்த பெண்ணை குற்றம் சாட்டுறாரு. இல்லையே, அந்த கொடூரமான மிருகத்துக்கு தண்டனை கிடைக்கணும். நாங்களும் என்ன சொல்றோம், அந்த கொடூரனுக்கு அவனுக்கு கிடைக்கிற தண்டனை இப்படிப்பட்ட ஒரு செயலை இனிமேல் எவனும் செய்வதற்கு நினைக்கிறதுக்கு கூட பயப்படணும், அச்சப்படணும். அப்படிப்பட்ட ஒரு கொடூர தண்டனை அவனுக்கு கிடைக்கணும். அதுக்கு யார் யாரெல்லாம் சார்ந்து இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அதுக்கு வந்து பின்னணியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த தண்டனை கிடைக்க பெறணும். யாரும் இதுக்கு மேல இந்த மாதிரியான விஷயத்தை யோசிச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு தான் சொல்றேன். எல்லாருடைய விருப்பமும் அதுதான். அதனால யாரும் வந்து இப்படி பேசுறதுனால ஏதோ அந்த குற்றவாளிக்கு ஆதரவா பேசுற மாதிரியோ அல்லது வந்து இந்த பெண்ணுக்கு எதிராக பேசுற மாதிரியோ திரிப்பது எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு செயல்னு எனக்கு புரியல. ஒருவேளை இவர்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, இந்த நேரத்தில் நான் முரண்படுறேன், இந்த நேரத்தில் பாரி பேசுனது தவறு, எனக்கு வந்து இது தப்பா படுது, அல்லது இந்த நேரத்தில் இதை பேசுனது தவறு, கொஞ்சம் காலம் தாழ்த்தி பேசியிருக்கலாம், இந்த நேரத்தில் இதை பேசுனது வந்து ஏதோ வந்து அவர்களுக்கு சாதகமாக போற மாதிரி இருக்குது, இந்த பெண்ணுக்கு எதிராக போற மாதிரி இருக்குதுன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தோணியிருந்தா அந்த கருத்தை முன்வைக்கலாம். அல்லது தனிப்பட்ட முறையில் கூட சொல்லலாம், பாரிக்கிட்ட இப்படிதான் பாரி, இந்த நேரத்தில் இதை பேசிடக்கூடாது, இல்லை இப்படி இதை பேசிடக்கூடாது, அப்படி இதை பேசிருக்கலான்ற மாதிரி பேசலாம். ஆனால் இதை வைத்துக்கொண்டு வன்மத்தை மட்டுமே கக்கி கொண்டிருப்பதும், இதை வந்து காலி பண்ணும், அந்த பாரிசாலனே முடிச்சு விட்டுறணும்னு நினைக்கிறதும், இது எந்த மாதிரி மனநிலை? இதனால் தான் இவரை நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோம், இவரால் தமிழ் தேசியத்துக்கே கெட்ட பேரு, இந்த மாதிரி பாரி வந்து அக்கறை கொண்டு சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு பேசுறதுனால தான் தமிழ் தேசியத்துக்கே கெட்ட பேர் வருது. உண்மையாவே இது வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி யார் யார் எப்படி நடந்துட்டு இருக்கிறாங்கன்றது வேண்டாம், பேச வைக்காதீங்க, போட்டோம். சரி, இப்போ என்ன விஷயம்னா அடுத்து என்ன குற்றச்சாட்டு வராங்க அப்படின்னா, அதே இது சொல்லியாச்சு, ஓகே, இது வந்து நம்ம ஒன்றும் விக்டிம் பிளேமிங் பண்றதுக்காக நம்ம பேசல, எல்லாருக்குமே பொதுவா எல்லாருக்குமே பாதுகாப்புக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். இது வெறும் பெண்களுக்காக மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு தான் பேசுறாரு. ஏன்டா அந்த நேரத்தில் போய் எதுக்கடா நீங்க தனியா கூப்பிட்டு போற, அல்லது கூப்பிட்டு போயிட்ட, அப்படி ஒருத்தன் வந்துட்டான் எதுக்கடா விட்டுட்டு ஓடின, நீ உயிரே போனாலும் அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லை. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பயம் இருக்கிறவங்க எதுக்கு இதில் ஈடுபடுறேன்னு அந்த பையனையும் தான் கேள்வி கேட்கிறாரு. கூடுதலா இப்போ ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் பெண்களுக்கான இது மட்டும் கிடையாது, நம்ம பசங்க இருக்கிறோம், அத்தனை பேர் பேசுறதை கேள்விப்படுறோம் சமூக வலைதளங்கள்ல. ஏங்க நிம்மதியா ஒரு பாத்ரூம் போக முடியலீங்க, இந்த பப்ளிக் டாய்லெட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற டாய்லெட்ல போயிட்டு ஒண்ணுக்கு போக முடியலீங்க. இந்த வானவில் தோழர்களை வேற வந்து நின்றுக்கிறாங்க, நின்றுட்டு குறுகுறுன்னு பாக்குறாங்க, ஒரு மாதிரி சைகை பண்றாங்க, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, பயமா வேற இருக்குது, ராத்திரில தனியா இருக்கிற நேரத்தில் போயிட்டா பயமா வேற இருக்குது அப்படின்ட்டு சொல்றத கேள்விப்படுறோம். அப்போ இங்க பாதுகாப்புன்றது வெறும் பெண்களுக்கு மட்டும் தேவைப்படுற விஷயம் கிடையாது, இது எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயம் தான். அதைத்தான் பொதுவா சொல்லும் போது இந்த ஒரு கான்டெக்ட் இப்படி அமைஞ்சிருக்குது, இப்படி ஒரு துயர சம்பவம் அல்லது ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த சமயத்துல இதை நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக தான் பாரி பேசுறாரே தவிர ஒன்னும் அந்த பெண்ணை தாக்கணுன்றதுக்காகவோ அந்த பெண்ணை குறை சொல்லணுன்றதுக்காகவோ எனக்கு தெரியல. சரிங்களா? ஓகே, இந்த இது விட்டுருங்க, இதை விட்டாங்க. இப்போ ஓகே, பாதுகாப்புக்காக தான் பேசணும், அந்த பெண்ணை குறை சொல்ல அப்படின்ட்டு. இப்போ அடுத்து இன்னொன்று தூக்கிட்டு வராங்க. அது எப்படி நீ இந்த எஃப்ஐஆரே வந்து போலின்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த எஃப்ஐஆரே இருக்கிற கருத்துக்களே தப்பான கருத்துன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது வேற ஒரு கருத்து வேற கோணத்தில் போயிட்டு இருக்குது, அது ஏன் நீ அப்படி பேசுன? அப்போ நீ வந்து எதுவுமே தெரியாமல் எதுக்கு அந்த பொண்ணை குறை சொல்ற, அப்படி பண்ணா இப்படி பண்ணான்ட்டு நீயா எதுக்கு அப்படி சொல்ற? மனசாட்சி இருக்கிறவங்க யாராவது இந்த கேள்வி கேட்பாங்களா? இல்லை அறிவு இருக்கிறவங்க இந்த கேள்வி கேட்பாங்க? அதிமுக யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு போராட்டம் பண்ணிச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை விட்டார். இவங்கெல்லாம் எதை பார்த்து அறிக்கை விட்டாங்க, இல்லை எதை பார்த்து அந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க? எல்லாமே அப்போ வந்த அந்த எஃப்ஐஆர் இருக்கிற தகவல் அடிப்படையில் தான், இல்லையா? அப்போ அவர்களெல்லாம் அதை பார்த்து போராட்டம் அறிவித்ததும், அவர்களெல்லாம் கண்டனம் தெரிவித்ததும், அவர்களெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பேசினதும் தப்பு இல்லை. பாரி பேசுனது மட்டும் இங்க தப்பாய் போச்சு. அந்த சமயத்தில் அந்த தகவலை வச்சு பாரி பேசுனது மட்டும் இப்ப மாபெரும் குற்றமாய் போச்சு. இது வந்து பார்க்குறவங்களுக்கே நல்லா தெரியுது, இது ஒன்றும் பாரியினுடைய கருத்துகளில் முரண்பட்டோ அல்லது இது வந்து இந்த இது திசை மாறி இருக்கக்கூடாது, இந்த கேஸ் திசை மாறி இருக்கக்கூடாதுன்ற அக்கறையிலையோ பேசின மாதிரி தெரியல. முழுக்க முழுக்க பாரி மீது ஏதோ ஒரு வைத்தெரிச்சல், ஏதோ ஒரு பொறாமை, ஏதோ ஒரு வன்மம், அதை வெளிப்படுத்துறதுக்கும் அதை கொட்டினதுக்கும் அதை கக்கிறதுக்குமான இடமா அதுக்கு ஏதோ அந்த காணொலியில் இவங்களுக்கு ஒரு கருவாடு துண்டு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் பார்க்க முடியுது, வேற என்ன பார்க்க முடியும்? அதனால நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், தமிழ் தேசியவாதிகள் முதல்ல நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், நமக்குள்ள சண்டை போடக்கூடாது, நமக்கு எதிரிகள் வந்து இந்த ஆரியமும் திராவிடமும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் திட்டமிட்டு ஒவ்வொரு அப்படியே காத்திருந்து எங்கேயும் ஏதாச்சும் வார்த்தையில ஸ்லிப் ஆகணும், வேர்டு ஏதாவது டங்கு ஸ்லிப்பாக ஏதாச்சும் ஒரு வார்த்தை வருமோ, இதை பிடிச்சிக்கிட்டு இவனை அடிச்சு காலி பண்ணுன்ற நோக்கத்திலேயே இந்த வன்மவாதிகள் செயல்பட்டு இருக்கிறது அது தமிழ் தேசியத்துக்கு நல்லதில்லை. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.